விஜயன் சுற்றுப்பயணத்திற்கு முன் மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கியிருக்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த மாநில மாநாடு அப்படிங்கிறது எப்போ நடத்தப்பட இருக்கிறது? இதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட இருக்கிறது? அது பற்றிய தகவல் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க மணிகண்டன். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு கூட்டத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக முன்பாகவே செய்திகள் தெரிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றி கழக செயற்குழுல முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சட்டமன்ற தேர்தலையொட்டி மக்கள் சந்திப்புகளை நடத்த தமிழக வெற்றி கழக தலைவர் ஆயத்தமாகி இருந்தார். ஆகஸ்ட் 3வது வாரத்துல இந்த மக்கள் சந்திப்பு துவங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாகவே விக்கிரவாண்டியில கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி இந்த முதல் மாநில மாநாடு, அதாவது கொள்கை பிரகடன மாநாடு விக்கிரவாண்டி வி சாலையில நடத்தப்பட்டது. அதே போல ஒரு பிரம்மாண்டமான மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறது. அது குறித்த முடிவு என்பது இந்த செயற்குழுல எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் ஜூலை 2ஆம் வாரத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தக்கூடிய பணிகளை துவங்க வேண்டும் என்பதும் அறிவுறுத்தல்களாக வழங்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்தவரையில ஒருவராவது தாவேகாவுடைய வாக்காளராக இருக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டுதான் உறுப்பினர் சேர்க்கை என்பது நியமிக்கப்படும் என்றும், அதே போல ஒரு தெரு இருந்தால் அந்த தெருவில் 2 பேர் குறைந்தபட்சம் தாவேகாவுடைய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் பொறுப்புகள் போடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக தாவேகா 2வது மாநில மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டு செயற்குழுல இந்த முடிவை எடுத்திருக்கின்றனர். முதல் மாநாடு கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி வி சாலையில நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தலையொட்டிய ஒரு முக்கிய அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய மாநில மாநாடாக இது இருக்கும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அதற்கான பணிகள் உடனடியாக கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. எந்த இடத்துல நடக்க போகிறது என்பதெல்லாம் குறித்த விரிவான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும். ஆனால் செயற்குழு கூட்டத்தில் மீண்டும் ஒரு மாநில மாநாட்டை நடத்துவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் 2 வாரங்கள்ல நடத்துவதற்கான திட்டங்கள் தயாராகி வருகிறது. விஜயன் சுற்றுப்பயணத்திற்கு முன்னர் தாவேக மாநில மாநாடு நடைபெறும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்டனிடம் பேசலாம். மணிகண்டன், தற்பொழுது இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் இந்த மாநில மாநாடு குறித்த வேற என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கு? இந்த செயற்குழுவை பொறுத்தவரையில செயற்குழு தீர்மானங்களை கடந்து முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் என ஏற்கனவே கட்சியுடைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருந்த நிலையில எதிர்கொள்ளும் பொருட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு செயற்குழு கூட்டத்துல எடுக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில திருச்சி அல்லது மதுரையில இந்த மாநாட்டை நடத்துவதற்கு செயற்குழு கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு வட மண்டலத்தை, அதாவது வடக்கு மாவட்டங்களை மையப்படுத்தி விழுப்புரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி பகுதியில நடத்தப்பட்டது. இப்போது மத்திய மண்டலம் அல்லது தெற்கு மண்டலத்தை மையப்படுத்தி மதுரை அல்லது திருச்சியில இந்த மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். திருச்சியை பொறுத்தவரையில இதுவரையில தமிழக அரசியல்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையுமே திருச்சியை மையப்படுத்தி பிரதானமாக சட்டமன்ற தேர்தல்கள் நேரங்கள்ல மிகப்பெரிய மாநாடுகளை கூட்டுவார்கள். அதுவும் அல்லாமல் தமிழகத்திற்கு மையப்பகுதி என்பதாலும் அந்த பகுதியை தேர்வு செய்வார்கள். அந்த அடிப்படையில திருச்சி அல்லது மதுரையில இந்த கூட்டம் என்பது நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரத்தில் விஜய் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்பாகவே முதல் மாநில மாநாட்டை போல 2வது மாநில மாநாட்டையும் மிக பிரம்மாண்டமான அளவுல நடத்துவதற்கு இந்த செயற்குழுல முக்கிய முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் துவங்கப்பட்டிருப்பதாகவும் அறிகிறோம். ஆனால் அதற்கான இடத்தேர்வு என்பது விரைவில் துவங்கும். அதற்கு பிறகான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அதே போல 5 மண்டலம், 120 மாவட்டங்கள், 12,500 கிளைக்கழகங்கள் கட்சியின் கொள்கை விளக்க கூட்டத்தை நடத்தவும் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டத்துல முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. மண்டல
மண்டல வாரியாக பொதுக்கூட்டங்களும் 12,500 கிளை கழகங்கள்ல கட்சியின் கொள்கை விளக்க கூட்டங்களும், அதாவது இந்த கிராமங்கள்ல பஞ்சாயத்துகள்ல நடைபெறக்கூடிய கூட்டங்கள் ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஊருக்கே சென்று முக்கிய நிர்வாகிகள் கட்சியுடைய கொள்கைகளை விளக்கும் விதத்துல இந்த கூட்டங்கள் நடத்தப்படும் என்றும், மாநில மாநாடு என்பது விக்கிரவாண்டியில நடைபெற்றது போலவே ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்றும், மாவட்ட அளவுகள்ல ஏற்கனவே அரசியல் கட்சிகள் செய்யுமாறு மாவட்ட அளவிலான பொதுக்கூட்டங்களும் கொள்கை விளக்க அளவில் நடத்துவதற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.